பந்தயசாலையில் முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இன்று விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிப்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவை பந்தயசாலையில் இன்று நடைபெற்றது. இதனை அதுல்யா சீனியர் கேர் நிறுவனர் சீனிவாசன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நடைப்பயணமானது பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவக அருகே துவங்கி தாமஸ் கிளப், கலெக்டர் பங்களா வழியே மீண்டும் அதே இடத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து மருத்துவர் ராஜ்குமார் கூறுகையில், மூத்த குடிமக்களான முதியோர்களின் பராமரிப்பு குறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் சென்னை, திருச்சி, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதியோர்கள் உள்ளனர். அவர்களை பராமரிப்பதில் இளைஞர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி மூலமாக கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்களது கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். நான் டாக்டர் இளங்கோன் வீரப்பன், கேஜி ஹாஸ்பிட்டலோட சீஃப் நெஃப்ராலஜிஸ்ட், சிறுநீரக மருத்துவர். அதுல்யா சீனியர் கேர், அதுவும் நம்ம கேஜி ஹாஸ்பிட்டல் அவங்க 2 பேரும் பார்ட்னர் பண்ணி இந்த வாக்கத்தான் நடத்துகிறோம். இதில் நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஹாஸ்பிட்டல் கேர் அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த சீனியர் கேர் அதுல்யா அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் 7 வருஷமாக இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கேஜி ஹாஸ்பிட்டல் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இது சீனியர் கேர்ன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்மளோட கடமையாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஜூனியராக இருக்கவங்க தான் நாளைக்கு சீனியர். இப்போ சீனியரை நம்ம காமிச்சாதான், சீனியர் கேரை நம்ம பார்த்து காமிச்சாதான் நம்ம மக்கள் நம்ம சில்ட்ரன் எல்லாரும் அப்பா அம்மாவை பிற்காலத்தில் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த எண்ணமே அவங்களுக்கு வரும். அதை தான் காமிக்கிறதுக்காக தான் இந்த வாக்கத்தான் இன்றைக்கி நாங்கள் நடத்தியிருக்கோம்.